அழகே அழகு சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் மதிக்கு வீட்டில் நடக்கிறது எதுவுமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சுரேஷ் ஒரு பக்கம் மதிக்கிட்ட ரொம்பவே கோபமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், என் அம்மா கிட்ட என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் அம்மா பேசினதுக்காக நிறையவே சொன்னேன். அம்மா நீ எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோ எங்கள் அம்மாவை நீ ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினீங்க. நீ 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற, அதை பெருசாக பேசுகிறேன். நான் சம்பளமே வாங்காமல் வீட்டோட சும்மா இருக்கிற மாதிரி இது ஏதோ பேசுனீங்கமே. ஆமாம், அது உண்மைதானே. நான் 20,000 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ அவ்வளோ தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சம்பளமே வாங்காமல் உங்களை பற்றி அவங்க பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? வீட்டில் என்னடனாக்க ஒரு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கீங்கல்ல, ஒரு மேனஸ்னால் என்னன்னே தெரியாதா? எல்லாருமே அந்த கறிவேப்பிலை முதல் கொண்டு எல்லாத்தையும் கீழே வச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏன் தட்டில் ஓரமாக வைக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா பிளேட் வாங்கி அந்த சின்ன பிளேட்டில் வச்சாக்க அவங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. உங்கள் அப்பா என்னடனா அவ்வளோ பேச்சு பேசுகிறாருல்ல, கையை தட்டிலேயே கழுவுறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல மேனஸா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே அப்படி தான். ஆனால் எங்கள் வீட்டில் ஒன்றும் அப்படியெல்லாம் மேனஸ் இல்லாமல் சொல்லித்தரல. அடுத்தவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்கன்ற கூட கேட்குறதே சரிதான். எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அவங்க சம்பளத்தை தப்பாக பேசினா நானும் இப்படி தான் நடந்துப்பேன். நாளைக்கு இருந்து யாரும் கீழே உட்காந்து சாப்பிடக்கூடாது. டைம் டேபிள் சாப்பிட்ற எல்லாத்தையும் நீங்களே தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரபு முடிச்சிருக்காங்க.